தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபஸ்ட்டாக வந்து பெஸ்ட்டாக தான் பேசுனீங்க, நிறைய மொமெண்ட் ஷேர் பண்ணீங்க, நன்றி உங்களுக்கு. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், எல்லாருமே சென்டரில் வந்து பேசணுங்கிறதுக்காக தான் அந்த செட்டப் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி லைட்ஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் இஃப் யூ கேன் கோஆப்ரேட், ஐ திங்க் இட் வுட் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள். ஐ வுட் லைக் டு வெல்கம். ஆஹா, தேங்க்யூ புகழ் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா ஃபார் ஜாயினிங். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் சிவ சதீஷ் அவர்கள், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கக்கூடிய பிரதீப் அவர்கள், போலி கப்பிள்ஸ். ஸோ நீங்கள் 2 பேருமே எங்களுக்காக மேடைக்கு வரணும். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? So we'll start from Pradeep. We've been seeing a lot of digital faces coming in cinema. And the Matri, your first film? Hi, this is my first. So how excited are you for the release? ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. லைக் எப்படி சொல்கிறது, லைக் நிறைய பேர் இந்த ரேஸில் இருக்காங்க, இண்டஸ்ட்ரின்ற ரேஸில். ஸோ நானும் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன் அதில். ஸோ ஹாப்பி. ஜென்யூனாக நல்லா ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும் தான் நான் அதில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பாலாஜி சாருக்கு ஒரு தேங்க்யூ. அப்புறம் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த மூவியில். ஸோ லைக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் டூ. ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ ஆல். மெயினாக இந்த படத்தில் வந்து நான் எடிட்டருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் தேங்க்யூ சொல்லணும். நான் இப்போ தான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது. லைக் ராட்சசன் வந்து 2018 ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய க்ரைம் த்ரில்லர் மூவி வந்தது, எதுவும் பெரிய ரீச் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் மலையாளமில். பட் ஆனால் பயங்கர, ஏன்னா சின்ஸ் மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் மலையாளம், ஸோ அந்த கேரளான்றதுனால எனக்கு அவங்களோட மூவிஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். ரொம்ப ஏன் நம்ம தமிழ் படத்தில் அப்படி வர மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம். பட் அந்த வருத்தத்தை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஸோ எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் பிரதீப், அண்ட் வி விஷ் யூ லக். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் டு யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்பிள் எல்லாருக்குமே ஃபஸ்ட் நன்றி சார். என்னோட நேம் சிவா. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவி. டைரக்டர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மூவி வந்து எப்படி டார்க் எவனோ அந்த மாதிரி நிறையா சீன்ஸை வந்து என்னை டார்க்லேயே வச்சு என்னை வந்து மேக் பண்ணியிருக்காரு. இங்கே இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு என்னை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட என்னை பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் டைரக்டர் சார், உங்களை பற்றி தான் கொஞ்சம் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா எல்லாருமே சொன்ன மாதிரி டைரக்டர் சார் வந்து நிறையா கஷ்டப்பட்டு அவர் நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு 4 இயர்ஸாக நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தாரோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரகிளையுமே நான் கூட இருந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட்டும் கூட இருந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர எல்லாருக்குமே வந்து நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த டார்க் ஹெவன் மூவியை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ரீச் கொண்டு போகிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அந்த மாதிரி 2 பேருக்குமே இது வந்து முதல் மேடை, முதல் படம். ஸோ வந்து சூப்பராக அமைய மை பெஸ்ட் விஷஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்து we have got a lot of fresh faces and நிறைய கதாபாத்திரங்களும் இருக்குது. அப்படி இந்த படத்தில் ஒரு 4-5 கதாபாத்திரங்கள் இருக்குது. அந்த கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்களை ஒன் ஆஃப்டர் தி அதர் ஐம் கோனா கால் them on stage. I would like to welcome அலெக்ஸ் அண்ட் டானி அவர்கள். ஆல்ரெடி இவங்க வந்து D3 நடிச்சிருந்தாங்க. ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் அலெக்ஸ் அண்ட் டானி அவர்கள், and அதே மாதிரி சோனி அண்ட் ஆர்த்தி அவர்கள். Do we have Sony and Aarthi? Okay. ப்ளீஸ் வாங்க. ஸோ யார்கிட்ட ஆரம்பிக்கிறது? நீங்கள் மைக் வாங்கிட்டீங்க, கொடுத்துட்டாங்களா? however whatever. ஸோ வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோடய பேர் மொய்தீன். இந்த படத்தில் ஆனால் என் பேர் டானி. ஒரு தனி பாலாஜியோட சக்தி வந்து பாலாஜிங்கிற மாதிரி அவரோட சேர்ந்து நாங்கள் ஓடிருக்கோம். ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இந்த படத்தை எடுத்திருக்கோம்.
அப்புறம் சரண் சாரோட சப்போர்ட் இல்லைன்னா அந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. அப்புறம் சத்ய பாலாஜி அவர்களுக்கும் நன்றி. நான் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு இதை கொண்டு போகணும். ப்ரெஸ் பீப்புளுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், நம்ம படத்தை நல்லா ப்ரமோட் பண்ணி நல்லபடியாக இது பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், ஹீரோ ஹீரோயின் ஆக்டர்ஸ், வேல்ராம்பதி சார் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அலெக்ஸ். இந்த படத்தில் ஜோசப்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்துக்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறப்ப வந்து எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் தான். இந்த திரையில் பார்த்ததெல்லாம் திரையில் பார்க்குறோண்டாங்கிற ஒரு ஃபீல் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம், நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு ஃபீல். அண்டு சித்துனா வந்து அவங்க வெளியில் பார்க்குறப்ப ரொம்ப அப்படி சாதுவாக அப்படி இருப்பாங்க. பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உண்மையிலே இந்த மனுஷன் ஒரு போலீஸாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சீனியர் ஆர்டிஸ்ட் சார் எல்லோரும், நிழல்கள் ரவி சார் இல்லை, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேஜிஎஃப் படம்லாம் வந்து அவங்களோட அந்த அந்த ஸ்டோரி சொல்கிற அந்த சவுண்டுக்காகவே நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக தெரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க, அடுத்த படம் பண்ணப்போ கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேன்னு. ஸோ அந்த டைம்லேருந்து தெரியும் அவங்களோட லைஃபோட ஆர்க்கு, எப்படி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டவுன்ஃபால்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது திருப்பி எந்திரிச்சு வந்து எப்படி இந்த படத்தை முடிச்சாங்கங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ இது வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் என்ன நடந்தாலும் நம்ம எங்கே போய் நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணி நம்ம ஓடணுங்கிறது வந்து ஒரு பெரிய லைஃப் லெசனாக இருந்துச்சு. நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கலாம், பட் நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம மைண்டை நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டால் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ண வச்ச ஒரு ப்ராஜெக்ட் அந்த படம் நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறது, நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் ஒர்க்கை, நீங்கள் தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக இந்த படம் நல்ல படமாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வின்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் திருப்பி வந்து நிற்போங்கிறத நாங்கள் சாலிடாக நம்புகிறோம். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள். வணக்கம். Gleeful morning, and first of all, whole press and media and whole Dark Heaven team, thanks. This is my first movie. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இல்லை மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுங்க. அவங்க இப்போ தான் சார் ஃபஸ்ட் ஸ்டேஜே ஏறுறாங்க, நீங்கள் இப்படி தான் சொன்னீங்கன்னா அவங்க திகில் ஆகிடுவாங்க. ஓகே சார், மைக்கு மட்டும் கிட்ட வச்சு பேசுகிறீங்களா? இந்த மூவியில் நான் ஜெசிகான்னு ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் நான் பாலாஜி சாரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தி மெனி hardships, finally this movie is going to be appear on screen. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மூவி வந்து நல்ல அவுட்புட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வாமா மீனன் மாதிரி டக்குன்னு வந்து அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க, அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க. பட் எனிவேஸ், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. வாட் வுட் யூ லைக் டு ஷேர்? என்ன மாதிரி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க? நான் வந்து மேரி அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்துட்டு நிறையா தடைகளை வந்து தாண்டி தான் இங்கே வந்து நின்றுருக்கு. எப்படி சொல்லணுன்னா, டீம் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட விடாமுயற்சி தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்கிறோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நின்றுருக்கோம். ஸோ விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரோட விடாமுயற்சியில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே நிற்கிறோம். அவ்வளோ டீம், அப்புறமா டைரக்டர் சார் பாலாஜி, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸ் அவ்வளோ போட்டு ஒரு அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே நின்றுருக்கோம். ஸோ படம் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அண்ட் ஒரு பர்சனலான விஷயம் சொல்லாமா? சொல்லுங்கள் ப்ளீஸ். ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஜெசிகா கேரக்டர். அண்ட் ரியல் லைஃப்லையுமே நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த படம் வந்து எனக்கு ஒரு பியூர் சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் வெர்ஷன் பார்த்தா ஆக்சுவலி இவங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இவங்களை எனக்கு ஃப்ரெண்டாக போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஆடியோ லான்ச் வரதுக்கு முன்னாடி நிறைய படம்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரே லைனாக விடாமுயற்சி விஸ்வரூபம் சொல்லிட்டு போகிறீங்க. பட் எனிவேஸ், 4 பேருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் குட் லக் ஃபார் தி ரிலீஸ். தேங்க்யூ.
அடுத்து நான் மேடைக்கு கூப்பிடக்கூடிய நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல இவரை நம்ம பார்த்துருக்கோம், ரசிச்சிருக்கோம். இவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ஆனஸ்டியாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸாக இருக்கட்டும், கேரக்டருக்கு அவர் உயிர் கொடுக்குற விதமாக இருக்கட்டும், ஐ திங்க் அதனாலேயே என்னவோ ஒவ்வொரு முறையும் அவரை திரையில் பார்க்கும்போது அந்த மேஜிக் நடக்குது. ஸோ ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome ஜெயக்குமார் சார். வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் ஒரு கேமராமேன் சார் சொன்னார், வண்டி போகாத இடத்துக்கெலாம் கூட்டின்னு போனாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, நம்மளால் நடந்து கூட போக முடியாது, அது மாதிரி இடத்துக்கு தான் கூட்டின்னு போனாங்க. சிக்னல் வராது, எதுவுமே வராது. அதெல்லாம் ஸ்ட்ரகிள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு மீறி நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷுவல் வேறு எங்கேயும் கிடைக்காது. பாலாஜி வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டரை நான் பார்த்தது இல்லையா. அதுக்கு பிடிக்கிற வரலும் அது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரே சீன் நான் வந்து இவர் சொன்ன மாதிரி, அருள் சார் சொன்ன மாதிரி 3 தடவை நானும் பண்ணுறேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகிறது வரலும் அவர் விடமாட்டார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே கூட்டின்னு போகும்போது வந்து ரொம்ப பனி, நாங்கள் போகும்போதெல்லாம் மழை, பனி, வெயில் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஜீரா தண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா, உடனே இந்த பக்கம் பரமசிவம், இந்த பக்கம் திருப்பதி, இவங்க 2 பேர் சார் அமேசிங். நீங்கள் நினச்சேன்ப்பா ஏதாச்சும் வேணுமா சார், உடனே போங்க 2 பேரும் ஒன்று கடற்கடன்னு எட்டு வந்து 2 பேரும் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு நடிகர்களுக்கு வந்து பெரிய சக்தி. அது ஒரு ஹாட் வாட்டர் அந்த சமயத்தை உங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு கூட நடித்தவங்களுக்கு தெரியும். இட் வாஸ் வெரி ரொம்ப தேங்க்யூ உங்கள் 2 பேருக்கும். அதே மாதிரி வந்து நான் லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், எல்லா மனிதர்கள் ஆண்களோட சக்ஸஸுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறான்ட்டு. அது நான் வந்து நேராக டெய்லி எவ்ரிடே நான் பார்ப்பேன். என் அன்பு தங்கை சொன்ன மாதிரி ஒய்ஃபோட இதுக்கு வந்து பார்த்து அவங்க கம்ப்ளீட்லி ஐ நெவர் சீன் ஆஸ் அ ஒய்ஃப் டு ஹிம். அவங்க செய்கிற வேலைகள்லாம் வந்து எந்த விதமாக எனக்கு கொஞ்சம் டீ வேணுமா, ஆனால் டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. அங்கே ஏதாச்சும் ரூம் இருக்கும், டக்குன்னு ரெடி பண்ணி கொடுப்போம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா வந்து இதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாமே வந்து நீங்கள் பின்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் இவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது இந்த படம். நீ தம்பி ஒருத்தர் சொன்னார், எனக்கு இருட்டில் வச்சே காமிக்கலன்னு. படத்தோட டைட்டில் தான் டார்க் ஹெவன், நீ தான் ஹெவன், டோன்ட் வரி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள், படம் பாருங்கள் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த படம் நல்லாயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெயக்குமார் சார். தேங்க்யூ ஃபார் அசோசியேட்டிங் வித் த டீம். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான நபர், ஐ திங்க் இவர் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் சில டைலாக்ஸ் பேசும்போது அந்த வார்த்தைகளுடைய கனம் நம்மளால ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும், அவ்வளோ பியூராக எமோட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில நபர்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுக்கும் போதே அந்த பவரை ஃபீல் பண்ண முடியும். இது எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. நிறைய பரிமாணங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர். டெலிவிஷன்லையும் கலக்கிறாரு, சினிமாலையும் கலக்கிறாரு. ஸோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome வேல் ராமமூர்த்தி சார். எல்லாருக்கும் வணக்கம். போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் அந்த மயான கரையில். பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்போ தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கு படம் பண்ணியிருக்கலாம், யாரோட ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்த எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும் என்ன, அது வந்து கடைசி வர இப்போ வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்தில் இயங்கின யாரையுமே அவங்க மனைவியிலேருந்து குடும்பமாக தான் இருந்தாங்க. அங்கே போனால் டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசுகிறாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்டில் இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட போய் தம்பி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க. ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமாக இருக்கும், பார்க்க சங்கடமாக இருங்க. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று கண்டாளுங்க குடும்பமாக அலைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு நீங்கள் காரில் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளோ பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போகிறார். அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்கள் உழைப்புக்கு உங்கள் மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழிலை புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க. என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காகத்தான் எல்லாம் நேசிக்கிறான். ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்று, எந்த பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொக்கேஷன் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு, முக்கூடல், அங்கே அம்மா சமுத்திரம், அங்கே பார்த்தீங்கன்னா குற்றாலம், மேக்கரை, இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிப்பெரிய கோயில், பூரா காட்டுக்குள்ளே. தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ளே படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து எனக்கு நான் அப்படி நினச்சேன், சந்தேகப்பட்டேன். நான் இந்த ட்ரெய்லரை பார்க்குற வரை, இவ்வளோ கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்கில் பார்க்குற வரை இந்த படத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு தாகத்தோடு ஒரு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு நான் வந்து அம்பாசமுத்திரம் ஆற்றுக்கரையில் நைட்டு ஷூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், எங்கே விட்டார் சார், சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்குது அம்பாசமுத்திரம், எங்கே இருக்குது சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டார் சேலம் ஏற்காடில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாமல் அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு. என்ன, அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னே தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, உண்மையை தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிற்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில் நிற்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி, அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க சார், தோத்துட்டேன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்கள் நிச்சயம் போக மாட்டீங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் இந்த ஆதரவை தரணும். ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமாக நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்குன்னு நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணீங்களான்னு தெரியல, ஆனால் ரிலீஸ் டைமில் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்கன்னா அது சொல்ல முடியாத அளவுக்கு நன்றி. ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. நீங்கள் வந்ததும் எங்களுக்கு ஸ்பெஷல், இவ்வளோ கோடான கோடி வார்த்தைகளும் எங்களுக்காக அன்பாக பகிர்ந்ததுக்கும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
ஸோ ஜெயக்குமார் சார் ஏதோ ஆக்சுவலி சொல்ல விட்டுட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ? ஆக்சுவலி நான் நிஜமாக நிறைய மேடைகளில் பேசுறதில்லை. ஆக்சுவலி யாருமே ஐ ஃபீல் வெரி கில்ட்டி அபவுட் மை செல்ஃப். இந்த விழா நாயகனை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லவே இல்லை. த மியூசிக் வாஸ் ஃபென்டாஸ்டிக். நாட் பிகாஸ் ஆஃப் இதை நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் திருப்பி வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இங்கே சினிமா பாலிசம் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதே மாதிரி இவரோட ஒய்ஃப் எப்படியோ அதே மாதிரி வந்து அவரோட தம்பி மனோஜ். நீங்கள் மனோஜ் வந்து ரொம்ப வெளியில் தெரியாமல் பின்னாடி அங்கேயே எதனா குறை சொன்னால் கூட அவர் போய் அண்ணா இந்த சீன் நல்லா எக்ஸ்பிரஷன் நல்லா போய் சொல்லுவார். அப்புறம் ஒரு ஒன் மோர் சார் அப்படின்ட்டு திருப்பி எடுக்கக்கூடிய கேரக்டர். அண்ட் சித்து நான் யாரையும் சொல்லவே இல்லை. சித்து இஸ் வெரி வெரி கமிட்டட் ஆக்டர். நல்ல ஹார்ட் ஒர்க்கர். You will have future, man. You will have future. And my favorite actress, Ritvika. எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த படம் பண்ணிருக்காங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாலாஜி தான். பாலாஜி தான் ஒன்லி பர்சன். ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன். நான் சும்மா பெருமை இதுக்கெல்லாம் சொல்கிறது, நிஜமாலுமே நல்ல ஒரு மனுஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். யாரையுமே விட்டுடக்கூடாதுன்னு திருப்பியும் வந்து எங்களுக்காக பதிவு பண்ணதுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீன்ஸ் அ லாட் டு அஸ். ஸோ தொடர்ந்து காஸ்ட் அண்ட் க்ரூட்ட பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து நம்மளுக்காக வந்திருக்கக்கூடிய சில கெஸ்ட்டை பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒன் ஆஃப் த நோட்டபிள் டிரெக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துலையும் அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், இட் வில் ஜஸ்ட் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னே சொல்லலாம். ஐ வுட் லைக் டு வெல்கம் மித்ரன் சார். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப 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 பெருமை. உங்களுடைய டைமுக்கு ஒரு பெரிய நன்றி. தி டார்க் ஹெவனுக்காக வந்திருக்கீங்க. ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே? எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்தேன். படம் ரிலீஸ் கிரே ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன். சித்து ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் உழைப்பு வந்து வீணாகாது. எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். செல்வராமன் சார் ஒன்று சொல்வார், அதை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அது திரும்ப அப்படியே நமக்கு கிடைக்கும். ஸோ பாலாஜி வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. டெஃபினட்டாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், அதான் என்னோட ஆசை. சித்து வந்து எனக்கு பிரதர் மாதிரி, வெரி ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக சொல்கிறேன் சித்து, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தனி இடம் இருக்குது. தர்ஷிகா எல்லாருமே பியூட்டிஃபுல் ஆக்டர். உங்கள் படங்கள்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், ஒர்க் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக போஸ்டர்ஸ், ட்ரெய்லர் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போதே படம் பார்க்கணுன்ற ஒரு ஈகர்னஸ் வந்துருச்சு. அதனால் ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. என்னோடய ப்ரேயர்ஸ். சின்ன படங்களுக்கு எப்போயுமே வந்து மீடியா சப்போர்ட் இருக்கணும். ஸோ என்னோடய ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட் இது. ப்ளீஸ் இந்த படத்துக்கு மீடியா, ப்ரெஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மித்ரன் சார். உங்களுடைய அடுத்த படைப்புக்காகவும் நாங்கள் காத்துட்ருக்கோம், அந்த அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நீங்கள் வந்ததுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். படத்துடைய பேர் த டார்க் ஹெவனுங்கிறனாலையோ என்னவோ ரெண்டு பேருமே டார்க் கலர்ஸில் ட்வின்னிங்காக வந்திருக்காங்க. ஒரு ரெண்டு அமேசிங்கான ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சித்து. ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் புகழ் அவர்கள் அண்ட் சங்கீதா அவர்கள். சங்கீதாக்கா வந்து புகழ் அவர்கள் பேசினக்கப்புறம் அப்படி ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஷை டைப்பாக இருக்காங்க இந்த மாதிரி. யாருமா? சங்கீதாக்கா. சங்கீதாக்கா ஷையாக இருக்காங்களாம். ஆமாம், அவங்க ஷையாக இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் ஒரு சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும்,
எல்லாமே அவர் வந்து அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இந்த இதெல்லாம் இதில் காமிச்சப்போ அந்த அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார் உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? வில்லனா? ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டார். மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிற நீ அப்படின்ட்டு வந்தோடனே அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினச்சிட்டுங்க. உட்காருங்கய்யா. ஏன்னா நீங்கள் நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி படத்தில் எண்ணெயை தேய்ச்சும் தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லேயும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்தில் இப்பயுமே அந்த நல்லெண்ணெய் ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடும். ஏய் வை எலும்பு எடு அப்படி யோசிச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா படத்தில் ஒரு மிரட்டல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். ஸோ அப்படி தான் வந்தேன். ஒரு நட்புக்காக வந்தால் உள்ளே வந்து பார்த்தா இதில் நடித்த அத்தனை பேருமே வந்து என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. சூப்பர். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வந்து சும்மா நம்ம இந்த படத்தில் முக்கியமான ஆட்கள் நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் நடித்த முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம வந்து கூட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சுன்னு பண்ணுறோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண வந்து நம்ம வந்து ஒரு நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்கிறது நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோன்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்குது. எல்லாருமே தேட்டருக்கு வந்துடா இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாமல் இந்த படத்துக்காக இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளோ ஓடனா போதும், இவ்வளோ ஓடணும் பண்ண இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியாக சேரணும். ஒரு சின்ன விஷயம். ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதில் ஒரு சின்ன அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளோ பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பாக நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் நீ பேசுகிறனா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்போ நீ தனியாக நின்று ஒரு விஷயத்த பண்ணுற அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒன்று நான் அப்பையிலேருந்தே பார்த்துட்ருக்கேன். நீ ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புகழண்ணா. alright, ஸோ அடுத்ததாக இந்த விழாவினுடைய நாயகன் வந்ததுலேருந்து இசை பற்றி பேசணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பட் ஐ திங்க் ஐ சேவ்ட் இட் ஃபார் த லாஸ்ட். ஒரு ப்ராமிசிங் டேலண்டாக இவர் கண்டிப்பாக வலம் வருவார். ஜாக்கி திரைப்படத்தில் ஆல்ரெடி இவருடைய இசை நம்ம கேட்டிருப்போம். ஒரு க்ரைம் த்ரில்லரில் இசை எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத தாண்டி அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவர் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் as a welcome the music director சக்தி பாலாஜி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்தது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பர்சனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய அப்பாவும் அம்மாவும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நான் இல்லை, இந்த நிலைமையில். அதுக்கப்புறம் இது என்னோடய 3வது படம். இதுக்கு முன்னாடி உடன்பால், அப்புறம் ஜாக்கி, டார்க் வந்து என்னோடய 3வது படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சித்து ப்ரோ அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ரொம்ப காப்பாக வந்து ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ஸ்க்ரீன்லேயும் சரி மூவியும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் தர்ஷிகா அவங்களும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரித்விகா மேம் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய குரு நடிச்சிருக்காங்க. வேல்ராமூர்த்தி சார், அப்புறம் ஜெயக்குமார் சார், இவங்களெலாம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது அந்த டைமில் அவங்களோட மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க நான் பண்ணுற மியூசிக்
பண்ணுற படத்தில் நடிச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பிரதீப் ப்ரோ இந்த படத்தில் அவ்வளோ ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக ஷார்ட்டாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஷாரன் ப்ரோ, அப்புறம் கோபால் சார், மனோஜ் ப்ரோ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய மியூசிஷியன் டீம் அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. எல்லாமே வந்து படத்தோட சிச்சுவேஷன்ஸ் பேஸ்டாக வரும். எதுவுமே வந்து கதையை விட்டு அவையே இல்லாமல் கதையோடு சார்ந்து வரும். இந்த பாட்டு வந்து மகாலின் ஒரு சாங் பாடியிருக்காரு. அப்புறம் மீனாட்சி இளையராஜான் ஒரு சிங்கர், அப்புறம் அர்ஷினி நேத்ரா, அப்புறம் வந்து சத்தின் வந்து பாடியிருக்காரு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் டைரக்டர் பற்றி பேசணும். பாலாஜி ப்ரோ, அவர் எப்போவுமே என்னை வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு கேங்ஸ்டர் மோடில் தான் வருவார். ஒரு டீமோட ஒரு 10 பேரோட வருவார். நான் ஃபஸ்ட்டு அவரை ரொம்ப ஜட்ஜ் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர் அப்படின்னு அந்த மாதிரி பழகும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவருக்கு வந்து ரொம்ப பலமே வந்து அவரோட டீம் தான். அவங்கள ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்க பிரதர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே. ஸோ அவங்க டீம் கொடுக்குற சப்போர்ட்னால தான் அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஜூலை 17 இந்த படம் தேட்டருக்கு வருது. தயவு செஞ்சு தேட்டருக்கு போய் பாருங்கள். ஏன்னா இது தேட்டருக்கான படம். பிஜிஎம்மாவும் சரி, விஷுவல்ஸாகவும் சரி, ஆர்டிஸ்டோட ஆக்டிங்காகவும் சரி, எல்லாமே வந்து தேட்டரில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து தேட்டரில் ஓடணும். அது உங்களோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சக்தி அவர்களே, அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. நிறைய படங்கள் பண்ணும். அண்ட் இந்த படத்துக்கும் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக I'm going to call somebody who is actually my favorite. She's very relatable at all walks. The ravishing beauty அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்து she stood as a pillar for this film. So please put your hands together as a welcome Ritvika அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் பாக்யராஜ் சாரோடைய இழப்பு ரொம்ப ஒரு பேரதிர்ச்சியாக இருக்குது. சாந்தனு, கிக்கி, அப்புறம் பூர்ணிமா மேம், அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். இப்போது இந்த டார்க் ஹெவன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ஆக்சுவலி இவ்வளோ தூரம் இந்த படம் வருமா அப்படின்றதே வந்து ரொம்ப வந்து ஷூட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்ட்டு. இந்த படத்தோட டீசர் லான்ச்லேயே சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே இந்த படத்தை ஒரு 70% எடுத்து அதை வெளியே கொண்டு வர முடியாமல் அகெயின் திருப்பி ஒரு படத்தை அதே லொக்கேஷன், அதே டீம், பட் கேஸ்டிங் மட்டும் வேறு. திரும்பி நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ரொம்ப சாதாரணமாக ஒரு செட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஏசி ஃப்ளோர்லேயோ அந்த மாதிரி நாங்கள் இந்த ஷூட் பண்ணவே இல்லை. ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறதே சினிமாவில் எல்லா நேரங்கள்லையுமே அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏற்கனவே ஒரு படத்தை எடுத்து அதை ஒரு ரிலீஸ் வரைக்கும் கூட கொண்டு வந்துட்டு அது முடியாமல் அகெயின் இந்த டீம் எப்படி திரும்பி இவ்வளோ தூரம் இந்த படத்தை இவ்வளோ வெற்றியாக இவ்வளோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது அந்த டீமோட விடாமுயற்சி தான் இவ்வளோ தூரம் இங்கே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா டைரக்டர் பாலாஜி சார் அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இது சாத்தியம். ஏன்னா அவர் பின்னாடி இருந்த அத்தனை பேருமே அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். என் கூட நடித்த எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ், அப்புறம் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பலமாக இருந்தது வந்து டிஓபி மணிகண்டன் சார், அவருடைய ஒர்க். ஏன்னா இவரோட சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும்போது அவர் வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போவார்.
இந்த மாதிரி நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், நிறைய டேட்ஸ் இஷ்யூஸ், நிறைய ஆக்டர்ஸோட டேட்ஸ் கிடைக்கல. ஏன்னா இது ரொம்ப லொக்கேஷன் எல்லாம் தூரமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய பிக் ஸ்கெடியூலில் எங்களால் பிளான் பண்ண முடியல. கொஞ்சம் எங்களுக்கு மழை வந்துருச்சு. எங்கள் கதைக்கு மழை தேவைப்படும் போது மழை வராது, கதைக்கு மழை தேவைப்படாத போது அந்த சீனுக்கு மழை வேணான்னு நினைக்கும் போது மழை வந்துடும். ஸோ அப்படியே வந்து ஒரு 2-3 மாதம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஆளே இருக்காது, என்ன ஆச்சு அப்படின்ட்டு திருப்பி எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் நான் என் டைரக்டருக்கு சொல்லணும், சார் நெக்ஸ்ட் படத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மேனேஜரை போட்டுருங்க. ஏன்னா டைரக்டரே தான் கூப்பிடுவார், டேட் சொல்லுவார், கார் சொல்லுவார், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அனுப்புவார், திருப்பி ஃப்ளைட் டிக்கெட் போடுவார். ஸோ ஆல் இன் ஆல் ஒர்க் அவர் தான் பண்ணார். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துக்க வேணாம். இது 2-3 படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு மேனேஜர் போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு வேலையை வந்து பிரித்து கொடுத்துருங்க. அண்ட் என் கூட நடித்த கோஸ்டார்ஸ் தர்ஷிகா, சித்து, அப்புறம் ஜெயக்குமார் சார், அருள் சார் போயிட்டார் அவரு, இன்னும் நிறைய பேர் எங்கே அவர் பிரதீப், எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சமீப காலமாக வந்து கதைகளை மட்டும் நம்பி, பெரிய ஸ்டார் காஸ்டிங் இல்லாத கதைகளை மட்டுமே நம்பி வந்த ஹபிபி, நூறுசாமி மாதிரியான படங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் நிறைய ஆதரவு, ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே வரிசையில் கண்டிப்பாக அந்த டார்க் ஹெவன் படமும் பெரிய ஆதரவு கிடைக்கணும், உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கணும். ஓடிடிலையும் சரி, தியேட்டர்லேயும் சரி இந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகணும். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.